அன்பின் வடிவங்களே, உங்கள் மனதிலும் நாவிலும் பிரபுவின் நாமத்தை ஒளி வீசும்படி வைத்திருங்கள். அது மனதின் ஆர்ப்பாட்டத்தினை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும். தீபத்தின் ஒளி எப்போதும் உங்களுடன் இருப்பின் இருளின் கரும் புகை உங்களை அண்டத் துணியாது. மிக உயர்ந்த பரம்பொருளான பிரம்மனின் நாமமாகிய ஓம் என்பதை கடைசி மூச்சு விடும்போது ஒருவர் சொன்னால் அவர் நிச்சயமாக பிரம்மனை அடைவார் என கீதையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓம் மீது கருத்தூன்றி சிந்தையில் எப்போதும் வைத்திருந்தால்தான் இறுதி கணத்தில் அதை கூற முடியும். அன்பின் வடிவங்களே, இன்றிலிருந்து நாமஸ்மரணம் செய்யும் ஒழுக்கத்தை, இறைவனது நாமத்தை இடைவிடாது கூறிக்கொண்டு அதன் மூலம் இறைவனை நினைவில் கொள்ளும் பழக்கத்தை கடைபிடியுங்கள். இதற்கென தனியாக நேரமோ அதிகப்படியான நேரமோ எடுத்துக்கொள்ள தேவையில்லை. விழித்திருக்கும் போது, நீராடும் போது, உண்ணும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது செய்யலாம். வம்பு பேசும் நேரம், விளையாட்டுகளையோ படங்களையோ பார்க்கும் நேரம், வெறுமையாக பேசும் நேரம், இவை அனைத்தையும் நாம ரூபத்தையும் இறைவனது மகிமையை தியானம் செய்வதிலும் செலவிடுவதே சிறந்தது. அன்பின் வடிவங்களே, பிறப்பும் இறப்புமற்ற தெய்வீக அன்பு உங்களுடன், உங்களுக்குள், உங்களை சுற்றி, உங்களுக்கு கீழே, உங்களுக்கு மேலே என எங்கும் சூழ்ந்து உள்ளது. இதனை வளர்த்து கொண்டால் எப்போதும் அன்பின் சொரூபமாக விளங்குவீர்கள். இந்த தெய்வீக அன்பில் திட நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் ஏமாறக்கூடும். எனவே உலகாயத அன்பை நம்பாதீர்கள். ஓடும் மேகம் போன்றது உலக அன்பு. அத்தகைய மேகங்கள் வரும் போகும். அவை நிரந்தரமானதல்ல. எது என்றும் உள்ளதோ அதன் மேல் அன்பு செலுத்துங்கள். அதுவே ஆத்மா. ஆன்மீக பாதையில் செல்ல விரும்புபவர்கள், தெய்வீகத்துடன் அழைத்து சொல்லும் வழியை அறிய ஆவல் உள்ளவர்கள் என்னிடம் வர வேண்டும். நான் விளக்கம் கூறி வழிகாட்டுவேன். இறைவனின் அருளை பெற பாடுபடுங்கள். கஷ்டங்கள் நஷ்டங்களை பார்த்து பின்னடையாதீர்கள். இறைவன் உங்கள் பக்கம் இருந்தால் எதையும் நீங்கள் அடையலாம். ஒரு கணத்தில் உங்கள் துயரங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். சிறிய விஷயங்களை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. ஏனெனில் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுள் இருக்கின்றான். அன்பு என்னும் தெய்வீக சக்தி எல்லா கஷ்டங்களையும் வெல்ல தைரியத்தை அளிக்கிறது. அன்பின் சக்தியினால் எதை வேண்டுமானாலும் அடையலாம். கஷ்டங்களை கண்டு பயப்படாதீர்கள். பாவங்களை கண்டு அஞ்சுங்கள். அன்பின் வடிவங்களே, வாழ்க்கை ஒரு போர்க்களம், தர்மசேத்திரம். அங்கு கடமைகளும் ஆசைகளும் எப்போதும் எதிரெதிராக நின்று போராடுகின்றன. ஆசை, வெறுப்பு, சினம் என்று இதயத்தினுள் எழும் தீ கொழுந்துகளை அணையுங்கள். உன்னை விலங்காக மாற்றுகின்ற இந்த எதிரிகளுக்கு அடிபணிதல் வெறும் கோழைத்தனம். தடங்கல்கள் வரும்போது தைரியத்துடன் எதிர்த்து நில்லுங்கள். அன்பின் வடிவங்களே, அவை உங்களை உறுதிப்படுத்துகின்றன, பலப்படுத்துகின்றன.